வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்குன்னு சொல்லலாம். பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் தன்னோட சொந்த மகனையே, அதாவது அவரோட அரசியல் வாரிசையே கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு. ஒரு அரசியல் குடும்பத்துக்குள்ளேயே புயலை கிளப்பி இருக்கிற இந்த மோதலோட ஆணிவேர் எங்க இருக்கு? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா அலசலாம். இந்த முழு பிரச்சனையோட மையப்புள்ளியே இதுதாங்க. ஒரு கட்சியின் நிறுவனர் அதே கட்சியோட தலைவராக இருக்கிற தன்னோட சொந்த மகனையே கட்சியை விட்டு முழுசா வெளியேற்றிருக்காரு. இது ஏதோ தற்காலிக பதவி நீக்குமெல்லாம் இல்ல, இது ஒரு நிரந்தரமான முடிவு, கிட்டத்தட்ட ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி. ஆனா இந்த பெரிய பிளவு ஒரே நாள்ல நடந்த விஷயம் இல்ல. பல மாசமா புகஞ்சுகிட்டு இருந்த ஒரு அதிகார போட்டி தான் இப்ப இப்படி பூகம்பமா வெடிச்சிருக்கு. சரி, எப்படி இந்த நிலைமைக்கு வந்துச்சு? அந்த சம்பவங்களோட காலவரிசைய கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க, எல்லாம் ஆரம்பிச்சது இந்த வருஷத்தோட தொடக்கத்துல தான். டாக்டர் ராமதாஸ் தன்னை நிறுவனர் தலைவர்னு அறிவிச்ச போதே இந்த அதிகார போட்டி ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அன்புமணி தன்னிச்சையா ஒரு நடைப்பயணத்தை ஆரம்பிக்க அப்பா மகன் விரிசல் இன்னும் பெருசாச்சு. ஆகஸ்ட் மாசம் 16 குற்றச்சாட்டுகளோட ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஆனா ஆகஸ்ட் 31 கெடு முடிஞ்சும் அன்புமணி கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. கடைசியா செப்டம்பர்ல அந்த அதிர்ச்சிகரமான நீக்க அறிவிப்பு வெளியானது. சரி, அந்த நோட்டீஸ்ல அப்படி என்னதான் இருந்துச்சு? இது ஒரு அதிகார போட்டிங்கிறது நமக்கு வெளிப்படையாவே தெரியுது. ஆனா அதையும் தாண்டி ஒரு அப்பாவே தன்னோட மகனை கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு அப்படி என்ன கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க? கட்சி தலைமை அன்புமணி மேல சுமத்தின குற்றச்சாட்டுகள் ரொம்பவே தீவிரமானவை. அது வெறும் அரசியல் கருத்து வேறுபாடுகளை தாண்டி ரொம்பவே தனிப்பட்ட உறவுகளோட எல்லைக்கே போயிருச்சுன்னு தான் சொல்லணும். கட்சி தலைமை பாத்தீங்கன்னா இந்த நடவடிக்கையை ரொம்ப முறைப்படிதான் எடுத்திருக்காங்க. முதல்ல விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதுல 16 குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்காங்க. ஆனா அன்புமணி தரப்பிலிருந்து எந்த பதிலும் வரல. இந்த மௌனத்தையே குற்றத்தை ஒப்புக்கொண்டதுக்கான அறிகுறியா எடுத்துக்கிட்டு நீக்கம்ங்கிற இறுதி முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் பார்த்தா இதுக்கு மையமா இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான்: கீழ்ப்படியாமை. நிறுவனர் நான், என் கட்டுப்பாட்டை மீறி நீ எப்படி செயல்படலாம் அப்படிங்கிறது தான் ராமதாஸோட நிலைப்பாடா தெரியுது. தன்னிச்சையா செயல்பட்டது, அனுமதி இல்லாம பொது நிகழ்ச்சிகளை நடத்தினது, இது எல்லாமே அதிகார மீறலா தான் பார்க்கப்பட்டிருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்பவே அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டு இதுதான். இது வெறும் அரசியல் மோதல் இல்ல, இது ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை துரோகங்கிற கட்டத்துக்கு போகுது. இந்த குற்றச்சாட்டு இப்போதைக்கு விசாரணையில இருக்கிறதா சொல்றாங்க. ஒருவேளை இது உண்மையா இருந்துச்சுன்னா இந்த பிழவை சரி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். இந்த உட்கட்சி பூசல் பாமகவோட மட்டும் முடிகிற விஷயம் இல்ல, இதோட தாக்கம் மாநில மற்றும் தேசிய அரசியலையும் எதிரொலிக்குது. சரி, இதனால் என்னென்ன அரசியல் விளைவுகள் ஏற்படும்னு இப்ப பார்க்கலாம். இந்த பிளவு நடந்த நேரத்தை நாம ரொம்ப கவனிக்கணும். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் சூடு பிடிக்க போற இந்த முக்கியமான நேரத்துல கட்சியோட தலைமை ரெண்டா உடைஞ்சிருக்கு. இந்த பிளவால 2 பெரிய பாதிப்புகள் இருக்கு. ஒன்னு, கட்சிக்கு உள்ளேயே தேர்தலுக்கு முன்னாடி கட்சி தொண்டர்கள் 2ஆ பிரிஞ்சு கட்சி பலவீனமாயிடுச்சு. 2வது, கூட்டணி மட்டத்துல தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாமக ஒரு முக்கியமான கூட்டாளி. இப்போ இந்த பிரச்சனையால மொத்த கூட்டணி கணக்குகளுமே மாற வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம எல்லாரோட மனசுலயும் ஒரே கேள்விதான்: கட்சியினோட எதிர்காலம் என்ன? அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில நடக்கிற இந்த மோதல்ல கட்சி யாருக்கு பின்னாடி நிற்கும்? இப்போ இந்த அதிகார போட்டி 2 பேர் கையில இருக்கு. ஒரு பக்கம் நான் தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சோங்கிற அதிகாரத்தோட ராமதாஸ், இன்னொரு பக்கம் கட்சியோட முகமா இருந்த அன்புமணியோட மக்கள் செல்வாக்கு. கட்டுப்பாடு ஜெயிக்குமா இல்ல வாரிசோட செல்வாக்கு ஜெயிக்குமா? அதுதான் இப்போதைக்கு $1 மில்லியன் கேள்வி. பாவம், இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டது என்னவோ கட்சி தொண்டர்கள் தான். அவங்க ஒரு பெரிய தர்ம சங்கடத்துல இருக்காங்க. தங்களுக்கு வழிகாட்டின நிறுவனரோட பக்கம் நிக்கிறதா இல்ல கட்சியின் எதிர்காலம்னு நம்பினா வாரிசோட பக்கம் நிக்கிறதா? அவங்களோட முடிவு தான் பாமகவோட அடுத்த அத்தியாயத்தையே எழுத போகுது. இறுதியா இந்த சம்பவம் நம்ம முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியை வைக்குது. குடும்ப அரசியலை மையமா வச்சிருக்கிற கட்சிகள்ல குடும்பத்துக்குள்ளேயே பிளவு வந்தா அந்த கட்சி சிதைஞ்சு போயிடுமா? பாமக இந்த புயலை கடந்து நிக்குமா இல்ல வரலாற்றோட ஒரு பக்கமா மாறிடுமா? இதை நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.